ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம. ஸ்ரீ மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம். இன்றைக்கி தெய்வத்தின் குரல் பாகம் 5 சங்கர சரிதம் என்ற தலைப்பில் பெரியவா சொல்கிறது மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 456 ஆரம்பிக்கிறது. இந்த வித்தைகளுக்கெல்லாம் மேலே இருப்பது அத்வைத வித்தை. அந்த வித்தை வெறும் புஸ்தகமாகவோ மந்திரமோ இல்லை, அதுவே அனுபவம், தன்னில் தானாக இருக்கிற ஒரே சத்திய அனுபவம். அப்பேற்பட்ட அத்வைத வித்தையும் அந்த சிவன்தான் என்றே குறிப்பாக சொல்லி இருக்கிறது. அகம் பிரம்மாஸ்மி, நானே பிரம்மம் என்கிற மாதிரியே சிவோகம், நானே சிவன் என்று தியானம் செய்கிற வழக்கம் இருக்கிறது. மாண்டூக்கிய உபனிஷத்திலும் சிவம் அத்வைதம் என்றே இருக்கிறது. அதனால் அத்வைத வேதாந்தத்துக்கான ஆச்சாரிய புருஷர் பரமசிவனின் அவதாரமாயிருப்பதே பொருத்தம் என்று தெரிகிறது. குரு சகல அறிவும் நிரம்பியவராக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட சர்வஜனான பரமசிவனையே நிகண்டுவிலும் அமரகோச அகராதியிலும் சொல்லியிருக்கிறது. கிருஷானுரேதா சர்வஜோ துர்ஜடிர் நீலலோகிதா. மற்ற புஸ்தகங்களில் பரமசிவனை ஞானாச்சாரியன் என்று சொல்லியிருப்பது இருக்கட்டும், அவதார ஆச்சாரியால் என்ன சொல்லியிருக்கிறார்? அவர் சொல்வதற்கு தனியான மதிப்பு உண்டல்லவா? குரு யார், ஞானம் தருவது யார் என்று அவர் எங்கேயாவது சொல்லியிருக்கிறார். பிரஷ்னோத்தர ரத்னமாளிகாவில் இந்த கேள்விகளையும் கேட்டு பதில் சொல்லியிருக்கிறார். கோஹி ஜெகத்குரு உக்தக, ஜெகத்குரு என்று சொல்லப்படுவது யார் என்றே அதில் ஒரு கேள்வி. வெறும் குரு இல்லை, ஜெகத்குரு. ஜெகத்குரு என்றாலே இப்பொழுது ஆச்சாரியாலைத்தான் நினைத்து கொள்கிறோம். அவருக்கு முந்தி அந்த பட்டம் வாங்கினவர் கிருஷ்ண பரமாத்மா. கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும் என்றே 8 அடியும் முடிவதாக அவர் மேலே ஒரு அஷ்டகம் இருக்கிறது என்று சொன்னேன். ஆனால் இங்கே ஆச்சாரியால் கோஹி ஜெகத்குரு ருக்தக என்று கேட்டுவிட்டு என்ன பதில் கொடுக்கிறார்? ஷம்புகு, ஷம்பு என்று சொல்லப்படும் சிவன்தான் என்கிறார். அந்த ஷம்புதான் இந்த சங்கரர் ஆனார் என்று அவரே இப்படி சொல்லியிருக்கிறார். சிவன்தான் குரு என்பதை மேலும் உறுதிப்படுத்தும் விதத்தில் அடுத்த கேள்வியும் பதிலும் கொடுத்திருக்கிறார். ஞானம் குதக, ஞானம் எவரிடமிருந்து கிடைக்கும்? சிவா தேவ சிவாத்வ ஏவ, சிவனிடமிருந்துதான். ஞானாச்சாரிய அவதாரம் பரமசிவனுடையதாகத்தான் இருக்க வேண்டும் என்று தெளிவாகிவிட்டதல்லவா? மொத்தத்தில் விஷயம் என்னவென்றால், பரமாத்மாவின் சங்கல்பப்படி இதுவரை அதன் ஒரு ரூபமான மகாவிஷ்ணுவிடமிருந்து அவதாரங்கள் ஏற்பட்டார் போல இப்பொழுது இன்னொரு ரூபமான பரமேஸ்வரனிடமிருந்து ஒரு அவதாரம் நிகழ வேண்டும் என்று நிச்சயமாயிற்று. சக்தி உள்ளடங்கிய தட்சிணாமூர்த்தியின் அவதாரம். இன்னொரு ரூபமான பரமேஸ்வரன் என்றேன். ஆனால் அந்த பரமேஸ்வரனுக்கே பலரூபம் இருக்கிறதே. கல்யாண சுந்தரமூர்த்தி, சோமாஸ்கந்தமூர்த்தி, நடராஜமூர்த்தி, பைரவமூர்த்தி என்றெல்லாம். இவற்றில் எதிலிருந்து அவதாரத்தை பிறப்பிப்பது? சந்நியாசி குருவாக அவதாரம் ஏற்பட வேண்டும் என்று சொல்லியாயிற்று. ஆகையால் பத்னியோடு இருக்கிற இந்த அவதாரங்களிலிருந்து அவதாரம் உண்டாக்குவதற்கில்லை. ஏனென்றால் பதி பூலோகத்துக்கு போகிற போது அம்பாளும் தானே கூடவே கிளம்புவாள். பைரவருக்கும் பைரவி என்ற பத்னி உண்டு. அதுவும் இல்லாமல் அவர் பயங்கரமான மூர்த்தி. பைரவம் என்றாலே பயங்கரம்தான். பயங்கரமாக இருக்கிறவர் பரமசாந்த நிலையை உபதேசிக்க வருவதென்றால் அசந்தர்ப்பமல்லவா? பிரசாந்த நிலையிலுள்ள குரு ஒரு அவசரத்திலிருந்து இந்த அவதாரம் ஏற்படுவது தானே பொருத்தம். இதனாலெல்லாம் பத்னி சமேதமாக இல்லாமல் ஏகாங்கியாக அடங்கிய சாந்த சமுத்திரமாக நிஷ்கிரியா நிஷ்டாமூர்த்தியாக ஆதிகுரு என்றே பெயர் பெற்று விளங்கும் தட்சிணாமூர்த்தியிடமிருந்தே இந்த அவதாரம் உண்டாக வேண்டும் என்று திவ்ய சங்கல்பம் ஆயிற்று. ஒன்று சொல்லாமல் விடக்கூடாது. பத்னி சமேதனாக தெரியாவிட்டாலும் பரமேஸ்வரன் அம்பாளின் சம்பந்தம் இல்லாமல் இருப்பது என்பது ஒருபோதும் கிடையாது. தட்சிணாமூர்த்தி ஸ்வரூபத்திலும் கூட தான். அதே போல அம்பாளும் பாலா, திரிபுரசுந்தரி, கன்னியாகுமாரி, துர்காதேவி என்றெல்லாம் ஈஸ்வரனோடு சேர்ந்தில்லாமல் தனியாக காணப்படும் சமயங்களிலும் நம் காட்சிக்குத்தான் அவன் தெரியவில்லையே தவிர அவன் அவளிடமிருந்து பிரிந்திருக்கிறான் என்று ஒருபோதும் இல்லை. சிவசக்திகளை ஒருபோதும் பிரிக்கவே முடியாது. நிர்குண சகுண பிரம்மங்களை தான் முறையே சிவன் சக்தி என்பது. இரண்டும் சேர்ந்து தான் பரபிரம்மம். லோகத்தில் பல தினுசாக விளையாடி காட்சி கொடுத்து பலவிதமான பாடங்களை கொடுக்க வேண்டும், பலவிதமான தத்துவங்களை உணர்த்த வேண்டும், பலவிதமான ரசங்களை தரும் கதை புராணங்களாக நடித்தே இப்படி செய்ய வேண்டும் என்றுதான் அவர்கள் சில அவசரங்களில் தம்பதியாகவும் சில அவசரங்களில் ஒண்டியாக ஏகாங்கியாகவும் இருப்பது.
பரமஞானமான தட்சிணாமூர்த்தி விஸ்வரூபத்தில் பரமேஸ்வரன் நிஷ்கிரியமாக உட்கார்ந்திருக்கும் போதும் அவருக்குள்ளே சகல கிரியாசக்தியுமான சாட்சாத் அம்பிகையை அவர் நம் கண்ணுக்கு காட்டாமல் வைத்து கொண்டுதான் இருப்பவர். இல்லாவிட்டால் அந்த நிஷ்கிரிய மூர்த்தி அவதாரம் என்ற கிரியை பண்ணியிருக்க முடியாது. அவதரித்த பின் ஆசேதி இமாச்சலம் 3 தரம் இந்த பெரிய தேசத்தை சுற்றி வருவது, கட்டுக்கட்டாக புஸ்தகம் எழுதுவது, ஊராக போய் வாதம் செய்வது, பேராக அனுகிரகம் செய்வது என்றெல்லாம் செய்திருக்க முடியாது. அவதாரத்துக்கு பேரே என்ன? சங்கரர். கரர் என்றாலே செய்கிறவர், காரியமும் பண்ணுகிறவர் என்றுதான் அர்த்தம். ஷம் என்றால் உயர்ந்த மங்களமான சுகம். லோகத்துக்கெல்லாம் பரமமங்கலத்தை விடாமல் செய்கிறவர் சங்கரர். செயலில்லாத தட்சிணாமூர்த்தி இப்படி வந்தார் என்றால் எப்படி? கிரியாசக்தி, இச்சாசக்தி, ஞானசக்தி ஆகியவனும் தான் எல்லா சக்திகளுக்கும் மூலமான பராசக்தி அவருக்குள்ளே சூஷ்மமாக அடங்கியிருந்ததால் தான். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஸ்ரீ மகாபரிவாச்சரணம்.